இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் டோட்டல் கம்ப்ளீட் கைடன்ஸா நான் உங்களுக்கு எப்படி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும் உங்களுக்கு நான் டோட்டல் கைடன்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். எண்ட் டு எண்ட் எப்படி நம்ம நேம்ல இருந்து எப்படி நம்ம சப்மிட் பண்ற வரைக்கும் நான் அது சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி நம்ம பண்ணலாம், நம்ம tsediting மீடியால வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் டோட்டல் கம்ப்ளீட் கைடன்ஸா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம பாருங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். யூடியூப்ல போயிட்டு அபவுட் குள்ள போனீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தெரியும். இந்த லிங்க் நீங்க கிளிக் அவுட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த பேஜ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு 2 ஐடியில இருக்கும். ஸோ அந்த 2 ஐடியிலுமே உங்களுக்கு வந்து பயோல நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் நீங்க கிளிக் அவுட் பண்ணாலே போதும் அந்த பேஜுக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னெல்லாம் இருக்குது நான் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எங்களோட நேம் கொடுத்துருப்பேன், லோகோ கொடுத்துருப்பேன். ஹோம் பேஜ்ல வந்து இந்த அப்பியரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் அபவுட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நாங்க என்னெல்லாம் பண்றோம் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். லைக் இது மாதிரி வந்துடும். ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா எங்களோட எல்லாமே நாங்கள் வந்து கிளியர் கட்டாக சொல்லி கொடுப்போம். டிஎஸ்மெயில் எடிட்டிங்கில் வந்து என்னெல்லாம் பண்ணுறோம், இப்போ என்னோட கான்டாக்ட்ஸ்லேருந்து எல்லாமே டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கட்டல் ரைட்டாக நான் வந்து சொல்லி கொடுப்பேன். அண்ட் நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஃபோன் நம்பர், அதாவது இந்த கம்பெனி ஃபோன் நம்பர். ஸோ இதை நீங்கள் வந்து இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா என்னோட கான்டாக்டுக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ எங்களோட கான்டாக்ட் குள்ள போனீங்கன்னா உங்களோட நேம், லைக் உங்கள் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராமட்டு கொடுக்குறேன். அண்ட் இமெயில் ஐடிக்கு வந்து எங்களோட இமெயில் ஐடி நான் கொடுக்குறேன். ஸோ நான் இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். சப்ஜெக்ட் என்ன நீங்கள் சொல்ல வரீங்க, ரிலவெண்டான சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா மட்டுமே போதும். அண்ட் கீழே வந்து அட்டாச் ஃபைல்ஸ் இருக்கும், உங்களோட ரெஃபரன்ஸ் வீடியோஸ் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் வீடியோஸ் நீங்கள் அட்டாச் பண்ணால் மட்டும் போதும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ அது நோ ப்ராப்ளம். அண்ட் அபவுட் குள்ள போயாச்சு. அபவுட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் அண்ட் லாகின் நீங்கள் எப்பவுமே பண்ணுற மாதிரி தான் வந்துடும். அண்ட் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணி எப்படிலாம் நம்ம வந்து புக்கிங் சொல்லி கொடுக்க போறேன். இப்போ நீங்க வந்து இந்த ஸ்டார்ட் குள்ள போனீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். புக்கிங் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலா வந்துடும். லைக் இப்போ வந்து சேம் நான் அந்த சொல்லியிருந்த மாதிரி தான் என் நேமே நான் கொடுத்துட்றேன். அண்ட் என்னோட இமெயிலை நான் கொடுத்துட்றேன். அண்ட் ஒரு கான்டாக்ட் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கான்டாக்ட் கொடுத்துட்டு நான் இப்போ வந்து வீடியோ எடிட்டிங் நான் கொடுக்குறேன். வீடியோ எடிட்டிங்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோ இருக்குது. ஸோ இதுல படி பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, அண்ட் வெட்டிங்ஸ்ல இருக்குது. நான் வந்து இப்போ நான் லாங் ஃபார்ம் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த லாங் ஃபார்ம் குள்ள போனீங்கன்னா டோட்டலா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். A to Z கம்ப்ளீட்டா வந்துடும். லைக் உங்களுக்கு பேசிக் வேணுமா, இன்டர்மீடியட் வேணுமா, அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வேணுமா, ப்ரோ லெவல் படி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் வரும். விஎஃப்எக்ஸ் வேணும், எஸ்எஃப்எக்ஸ் வேணும், இல்லை எனக்கு வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி அழகான ஒரு பேக்ரவுண்ட் வச்சு ஸ்டூடியோ செட்டப்ல இருக்கணும், லைக் இது மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இது மாதிரி நீங்க ப்ரொஃபஷனல்ஸ்குள்ள போயிட்டு நீங்க கிளிக் அவுட் பண்ணிட்டு அந்த ப்ரைஸ் நீங்க என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் அவுட் பண்ணி நீங்க கொடுக்குறீங்களோ அதை நீங்க சப்மிட் மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு சேம் ப்ராசஸ். உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துட்டு சேம் இதே மாதிரி நீங்க வந்து சப்மிட் கொடுத்துருவீங்க. அண்ட் தென் மெயின் இம்பார்ட்டன்ட் திங், நீங்க ஒரு வெட்டிங் வீடியோ எடிட் பண்ணணும்னு நினைச்சு எங்களுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஸோ நீங்க வந்து கேண்டிட் வீடியோ, ட்ரெடிஷ்னல் வீடியோ, வெட்டிங் டீசர் 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ். நான் வந்து கேண்டிட் வீடியோன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்கள் சப்மிட் மட்டும் கொடுத்தா போதும். நான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கொடுத்து நான் சப்மிட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இதே ப்ராசஸ் தான் எப்பவுமே நடந்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வீடியோக்குள்ள போனீங்கன்னா இப்போ வந்து டோட்டலாக என்னென்ன ப்ரைஸஸ் எப்படிலாம் இருக்கும் நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சராக ஃபார்மேட் பண்ணி நான் வந்து கொடுத்துருவேன். சேம் நீங்கள் சப்மிட் மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் தென் வெட்டிங் டீசர்ஸுக்கு என்ன ப்ரைஸ் எல்லாமே டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கட் அண்ட் ரைட்டாக நான் வந்து இதில் சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் கிளிக் அவுட் பண்ணி சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். இட்ஸ் ஈக்குவல் டு த கூகுள் ஃபார்ம் மாதிரி தான். உங்களுக்கு நான் எல்லாமே ஈஸியாக ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் நான் கூகுள் ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் யூஸர் பண்ணிடுவேன் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃபிக் டிசைனிங் கூட போகிறேன். கிராஃபிக் டிசைனிங்ல போயிட்டு எனக்கு இப்போ வந்து டோட்டலா வந்துருச்சு. நாங்க என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றோம்னா தம்ப்நெயில் டிசைன், லோகோ டிசைன், சோஷியல் மீடியா போஸ்ட் லைக் நீங்க வந்து ஒரு பேக்கேஜிங் போஸ்ட் பண்ணனாலும் சரி, இல்ல நீங்க வந்து நீங்க என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றீங்க, உங்க பிசினஸ் ரிலேட்டட் என்னெல்லாம் பண்றீங்க, A to Z நாங்க வந்து அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்லயே பண்ணி கொடுப்போம். அண்ட் பிசினஸ் கார்ட்ஸ், உங்களோட பிசினஸுக்கு உங்களுக்கு ஒரு கார்ட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிசினஸ் கார்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பிசினஸ் கார்ட்ஸ்ல பண்ணி கொடுக்குறேன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ரைஸஸ் வரும். உங்களுக்கு என்ன இது வேணும் எல்லா டீட்டெயில்டா இன்ஃபர்மேஷன்ஸா இதுல நான் வந்துருவேன். ஸோ நீங்க சப்மிட் பண்ண மட்டும் போதும். எனக்கு இப்போ வந்து இன்டர்மீடியட் நான் எடுக்கிறேன். இன்டர்மீடியட்ல போயிட்டு நீங்க சப்மிட் பண்ண மட்டும் போதும், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து தம்ப்நெயில்குள்ள போறேன். தம்ப்நெயில்குள்ள போயிட்டு
இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த தம்ப்நெயில் எப்படிலாம் டிசைன் பண்ணணும்ட்டு நான் ஸ்ட்ரக்சர்ஸாக எல்லாமே நான் சொல்லிடுவேன். நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன்ஸில் போனீங்கன்னா இப்போ நீங்கள் கிளிக் அவுட் பண்ணால் மட்டுமே போதும், எல்லாமே வந்துடும். இதே ப்ராசஸில் எல்லாத்துக்கும் நான் பண்ணுவேன். லைக் சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கும் நீங்கள் இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தாலே போதும். அண்ட் இது எல்லாம் வந்து இந்த இதில் நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு தேவையான பேசிக் இன்டர்மீடியட் ப்ரொஃபஷனல்ஸ், இந்த பேசிக் இன்டர்மீடியட் ப்ரொஃபஷனல்ஸுக்கு உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் அவுட் பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ண போது இங்கே எங்களோட டீம்ஸ் ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் எப்போவுமே நடக்கும். அண்ட் இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸில் நான் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸில் மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் நாங்கள் ரன் பண்ணுறோம். கண்டென்ட் ரைட்டிங் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொவைட் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் அந்த கான்டாக்டில் போய்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கான்டாக்டில் ரீச் அவுட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறது எல்லாமே கிட்ட சொல்லுவேன். மெட்டா ஆட்ஸ்குள்ளே போனீங்கன்னா மெட்டா ஆட்ஸில் வந்து டோட்டலாக கிளியர் கட்டாக இருக்கிறது பேசிக், இன்டர்மீடியட், ப்ரொஃபஷனல்ஸ். இந்த 3ல் வந்து உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு பேசிக்ஸ் வேணும்னா இந்த ப்ரைஸ், இன்டர்மீடியட் வேணும் இந்த ப்ரைஸ், ப்ரொஃபஷனல்ஸ் வேணும் இந்த ப்ரைஸ். நான் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக எனக்கு வேணும், எனக்கு வந்து இந்த சர்டன் பீப்புளுக்கு மட்டும் ரீச் அவுட் ஆகணும், எனக்கு வந்து அந்த கிளைண்ட்லேருந்து எனக்கு ஆடியன்ஸ்லேருந்து எனக்கு கிளைண்ட்டாக வந்தால் போதும் அப்படின்ட்டு சப்மிட் கொடுத்தா மட்டும் போதும். சேம் இதே மாதிரி தான் கூகுள் ஆட்ஸுக்கும். ஸோ கூகுள் ஆட்ஸ்லேயும் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜஸ் நாங்கள் வந்து கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். அது நீங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட விஷயம் தான். ஸோ சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்ல எந்த நீங்கள் சோஷியல் மீடியாவில் யூஸர் பண்ணாலும் எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் சரி நாங்கள் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுப்போம். லைக் இப்போ படி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லாம் ஃபுல் கண்டென்ட் எப்படிலாம் இருக்கும்னு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருப்பேன். நான் இப்போ ஒரு பேசிக்காகவே நான் எடுக்கிறேன். லைக் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நான் சொல்லி நான் வந்து சப்மிட் கொடுத்தேன்னா போது எனக்கு அங்கே சப்மிட் ஆகிடும். ஸோ இதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்கும் வரும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் நீங்கள் கிளிக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த லிங்க்கு கீழே நாங்கள் வந்து எங்களோட ஒர்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மறக்காம கால் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொவைட் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எனக்கு சொன்னால் மட்டும் போதும். தேங்க்யூ.